பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. ஒரு உயிருக்கு முதல் கடவுள் பசியும் உணவும். ஒரு மனிதருக்கு முதல் குருநாதர் உழவன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். புரியுதுங்களா? சரி, இன்றைக்கி என்ன ஐயா தலைப்பு? பல தலைப்புகள் இருக்கு. 2 சப்ஜெக்ட் தான், பசித்தர் சித்தர். பசித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஏன் சித்தர்கள் வாழுகின்ற காலத்தில் நோய்கள் பெருகியது, பசித்தர் காலத்தில் ஏன் நோய்கள் பெருகவில்லை? ஆழ்ந்து சிந்திக்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் உடல் உபாதை வரும் பொழுது இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது முன்பே சொல்லிக்கிறேன்ல, என் வீடியோ எப்போ தெரியுமா? உடலில் நோய்கள் பெருகுது பார்த்தீங்களா? எவ்வளோ கடவுளை வணங்குவீங்க, என்னென்னவோ பண்ணுவீங்க, எதுவுமே முடியாத நேரத்தில் இந்த வீடியோ உதவும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நான் பேசுனது ஏற்றுக்கல அவங்க. ஆனால் அதுக்காக இந்த பசி இப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது, தப்பு. அது எனக்கே தண்டனை கொடுத்த பிறகு தான் நான் திருந்தினேன். அது அவங்க வாழணும். எனக்கு என்னென்னா அவங்களுக்கு இந்த பசி அவங்கள மன்னித்து வாழ வைக்கணும். புரியுது? அது இந்த வயசில் அது மாதிரிலாம் வரக்கூடாது. என்னவோ தெரியல, பசி மன்னிக்க மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பசி மன்னிச்சிடணும். மன்னிக்கல்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். புரியுதுங்களா? அப்போ என்னென்னா அந்த ஆரோக்கியமாக அவங்க வாழ்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நானே அந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணால், கடவுளை வணங்கும் பொழுது ரொம்ப அமைதியாக உங்கள் பூஜை அறையில் அமைதியாக அப்படியே தியானத்தில் உட்காரும்போது எந்த அளவுக்கு அமைதியாக அந்த இறைபக்தி உணர்வோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அதே செயலை நான் செய்வேன். எப்போ தெரியுமா? சாப்பிடும் பொழுது செய்வேன். இருக்கிற கடவுளை, என் கண்ணால் பார்த்த கடவுளிடம் நான் அப்படி சரணாகதியாவேன். அமைதி நிலையில் சாப்பிடுவேன். புரியுதுங்களா? உண்மையான கடவுளே அதுதாங்க. அனைவரும் ஒன்று கூடுறாங்க. ஆனால் உண்மையான கடவுளை அலட்சியம் பண்ண ஒரே இனம் மனித இனம். நானும் அந்த தவறு செஞ்சுவேன். இன்றைக்கி நான் மாறிட்டேன். நீங்களும் மாறுவதற்கு முயற்சி எடுங்கள். எல்லாரும் தவறு செய்யத்தான். ஆனால் மாறாமல் நான் இப்படியே தான் இருப்பேன் என்பது சரியில்லை. அது என் வாயால் சொல்லக்கூடாது. பசிக்கிட்ட உஷாராக இருங்க. உங்கள் கடவுள் ஒன்றா உங்களை கேர்லெஸ்ஸாக விட்ருவாங்க. அவர் ஏமாளி கடவுள். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே. புரியுதா? நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி. பசிக்கிட்ட ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நோயும் கொடுக்காது, தண்டனையும் கொடுக்காது, காப்பாற்றவும் காப்பாற்றாது. எதுவுமே பண்ணாத கடவுளை கண்டுபிடிச்சி வச்சுன்னா அதை கும்பிட்டுங்கிறீங்களே. உண்மையாக நீங்கள் அறிவாளி தான். என்னை பொறுத்தளவுக்கு பெரிய அறிவாளின்னே சொல்லுவோம் உங்களை. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க பாரு. 3 வயசில் தெரிஞ்சுக்கினீங்க இந்த கடவுளை, 5 வயசில் தெரிஞ்சுக்கினீங்க. பிறந்ததுமே தாய்ப்பால் குடிச்சிங்களா? அன்றைக்கி கடவுளை வணங்கினீங்களா? அன்றைக்கி அந்த தாய்ப்பால் உள்ள பசி எடுக்குது, பசி கழுவுறீங்க, தாய்ப்பாலை குடிச்சிங்க. அன்றைக்கி அந்த உணவு தானே உங்களை காப்பாற்றிச்சு. பசியும் உணவும் வளர்ந்த பிறகு என்னென்ன ஆர்ப்பாட்டம் போடுறீங்க. சாராக இருங்க. என் மூலயமா உங்களுக்கு பிரபஞ்சகம் கோடிட்டு காட்டுகிறது. புரியுதுங்களா? அப்போது இப்போவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆதிவாசிகள், காட்டுவாசிகள்னு சொல்லுவாங்க. அவங்க இன்றைக்கும் அவங்க சாப்பிடும் பொழுது பேசவே மாட்டார்கள். புரியுதுங்களா? அவங்க ஒரு உண்மையை அறிந்தவர்கள். நம்மலாம் பார்த்தோம்னா பேசி 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 வீணாக போன, ஒரு நோயும் குணப்படுத்த முடியாமல் வீணாக போன மக்களுங்க நம்மளாம். எது வளர்ந்த நாடுகள். அவங்களாம் பேசவே மாட்டாங்க, அமைதியாக அதை கவனிப்பாங்க. சாப்பிடும் பொழுது உங்களுடைய சுவாசம் அளவோடு ஓட வேண்டும். நீங்கள் வேகமாக சாப்பிட்டீங்க, உங்கள் சுவாசம் வேகமாக ஓடும், கண்டிப்பாக உடலில் நோய் வந்து தீரும். பசியிடம் மாட்டிக்கினீங்க ஐயா. வம்பில் மாட்டிக்கினீங்க. நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற பசிக்கிட்ட மாட்டிக்கினீங்க. நீங்கள் என்ன உங்கள் கடவுளை நீங்கள் கண்டுபிடிச்ச கடவுள்கிட்ட என்ன வேணாலும் போய் வேண்டுங்க.
வயிறு வலி கொடுத்துரும், கேஸ் ஃபார்மாக ஏதாவது உங்கள் கடவுளால் நீக்க சொல்லுப்பாள். என்ன பண்ணாலும் நடக்காது. எத்தனை சாமி வேணாலும் கும்பிடுங்க, வலிச்சு தான் தீரும். அதுவாக படிப்படியாக குறையும். குறைஞ்ச போது தான் இதான் வயிறு வலிக்குது, வாயு தொல்லை அதிகமாகிடுச்சு, ஏதாவது ஒரு சாமி கும்பிட்டு அந்த வலி 5 நிமிஷத்தில் நீக்கிடுங்களா பார்க்கலாம். நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? பசி உண்மையான கடவுளிடம் நன்றி உணர்வோடு இருங்கள். பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்போ பயப்படணும் தெரியுமா? இப்போ உங்களை ஆரோக்கியமாக வச்சுன்னு இருக்கும்போது அதை கேர்லெஸ்ஸாக நீங்கள் அனாவசியமாக தூசாக நினைக்கிறீங்க பாருங்க, அப்போ கடுமையான டிசிஷன் எடுக்கும் ஒரு நேரம். அன்றைக்கி நீங்கள் பயப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் இன்றைக்கே நன்றி உணர்வோடு நீங்கள் வாழும் பொழுது பிற்காலத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா உண்மையை அறிந்தவனா. புரியுதுங்களா? அதனால் அது அந்த அளவுக்கு ஆனால் அதுக்காக நான் தவறு செஞ்சு திருந்தியவன் தான். புரியுதுங்களா? அப்போது எவ்வளோ நிதானமாக ஒரு உணவை உண்ணுகிறீர்களோ அந்த தாவரம் என்ற ஒரு அறிவு மனிதன் என்ற அறிவாக மாறுகிறது. எங்கே மாறுகிறது? பல்லுலேயும் நாக்கிலையும் தான் மாறுது. பல்லில் ஒரு வெப்ப சத்துன்னு சொல்லுவாங்க. சித்தறதில் சக்தி வரும், பசித்தரில் சத்து வரும். இதுக்கு முன்னாடியே நடத்திக்கிறேன். நீங்கள் எங்கே நல்ல வீடியோலாம் பார்க்குறீங்க? சரி, நீங்கள் தான் மாறல. இந்த வீடியோலாம் ஒரு நாளைக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் கொள்ளு பேரணும் பார்ப்பாங்க. நன்றி உணர்வோடு அந்த பிள்ளைங்க வாழணும். நீங்கள் தான் பேனரில் பேர் போடுவாங்களா, சால்வை போடுவாங்களா, நமக்கு பாராட்டுவாங்களா, நோட்டீஸ் அடிப்பாங்களா, இந்த புகழில் போய் குருநாதர் சொன்ன கடவுளை போய் போகிறதுன்னு ஒரு சண்டை சாடி கோர்ட்டு பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணிக்கிறீங்க. பசிக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அனைவரும் ஒன்று கூடலாம். புரியுதுங்களா? அப்போது அந்த உணவை மெல்லும் பொழுது அந்த பல்லில் உள்ள வெப்ப சத்தும் நாவில் உள்ள குளிர்ந்த நீர் அந்த சத்தும் இரண்டும் கலந்து அந்த தாவரம் என்ற அறிவை அழித்துவிட்டு மனிதன் என்ற அறிவை அதுக்குள்ளே கொட்டும், உள்ளோ டெவலப்மெண்ட் பண்ணும். அது டெவலப்மெண்ட் ஆகும். புரியுதுங்களா? இதாங்க பல்லும் நாக்கும் செய்யுது. நிதானமாக நீங்கள் மெல்லும் பொழுது என்ன ஆகும்? அந்த உருவம் உதட்ட மூடிக்கணும். உதட்ட மூடும் போது தான் அந்த வெப்பம் உள்ளுக்குள்ளவே இருக்கும். வெப்பமும் குளிச்சும் உள்ளுக்குள்ளவே இருக்கும். புரியுங்களா? இப்போ ஒரு கோழி அவையும் வைக்கிறோம். அந்த கோழி என்ன பண்ணோம்? ரெக்கைக்குள்ளே அந்த முட்டைங்களை அப்படியே அடுக்கி உள்ளே பிடிச்சிக்கும். அந்த கதகதப்பு இருந்தால் தான் அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவுக்குள்ளே சென்ட்ரு பகுதியில் பசி இருக்கும். ஃபஸ்ட்டு மஞ்சள் கருவை சாப்பிடும், பின்னாடி வெள்ளை கருவை சாப்பிட்டு உடச்சின்னு வெளியும். அப்போ அது என்ன கதகதப்பு. ஒரு சில முட்டைகள்லாம் சைடில் வெளியே வந்துச்சுன்னா அது குஞ்சியாக பிறக்காது. அது கோழி குஞ்சியாக பிறக்காது. அது வளர்ச்சி இருக்காது. புரியுதுங்களா? பிறந்தாலும் அது வாழாது. அது புரியுங்களா? அது மாதிரி நம்ம வாயிலுங்க. அப்போது ஒரு உணவை போட்டு கண்ணை மூடி நிதானமாக மெல்லும் பொழுது உங்களுடைய சுவாசத்தையும் மூக்கு சுவாசத்தை கவனிக்கணும். புரியுதுங்களா? வாயில் நல்லா கூழ் பண்ணணும். அதை கூழ் பண்ணி சுவைகளை உறிஞ்சி உள்ளே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கூழாக்கி அனுப்பணும். புரியுதுங்களா? அப்போ அந்த நாக்கு என்ன பண்ணால் சுவைகளை மட்டும்தான் உரியும். புரியுதுங்களா? உணவில் 2 இருக்குது. சுவை ஒன்று இருக்குது. சுவை லேசாக இருக்கும். இன்னும் ஒன்று திடப்பொருளாக இருக்கும். அது சத்து. அது இரைப்பையில் போய் செரிமானமாகி சிறுங்குடலில் பிரிக்கும் சத்தை. ஒன்று நாக்கு பிரிக்கும், இன்னொன்று சிறுங்குடல் பிரிக்கும். இதை ஆழ்ந்து சிந்திங்கள். நீங்கள் எவ்வளோ நிதானமாக சாப்பிடுகிறீர்களோ, எவ்வளோ கூழ் பண்ணி சத்துக்களை உறுகிறீர்களோ எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். ஆயுள் காலங்கள் கூடும். உங்கள் பிள்ளைங்களுக்காக சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க மனம் இல்லை. உங்களுக்கு என்ன செய்யுது? உங்கள் பிள்ளைக்காக சொல்லி கொடுத்துட்டு போங்க. எவ்வளோ சேர்த்து வச்சாலும் இந்த உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தைய நல்லா வாழ வைங்க. ஆனால் ஒரு சில மக்களுங்க இதை சொல்லி கொடுத்ததுக்கு தயாராக இருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் எல்லோரும் இதை சொல்லி கொடுக்குறாங்கன்னா இல்லை. எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயோ உங்கள் சப்ஜெக்ட் பேசினா எங்கள் ஆசிரமம் இல்லாத கூடும் போலுக்குது, என் குருநாதர் இல்லாத கூடுவார் போலுக்குன்னு. என்ன இப்படி எடுக்கிறீங்களா கிளாஸ்? நீங்கள் எந்த ஆசிரமே இருக்காது போலுக்குது. அந்த மக்களும் இருக்காங்க. ஆனால் இதை சொல்லி கொடுக்குற மக்கள்களும் இருக்காங்க. 2 மக்கள்கள் இருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன் நான். புரியுங்களா? ஆனால் என்னைக்காக இருந்தாலும் இந்த பிரபஞ்சகம் உண்மையை நிலைநிறுத்தும். அந்த உண்மை என்பது பசியும் உணவும். ஆழ்ந்து சிந்திங்கள். அனைவருக்கும் பசி வணக்கம்.